மட்டன் தொக்கு எப்படின்னு பண்ணுறது பார்க்கலாமா? ஈஸியான முறையில் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். மட்டன் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டுருங்க. இந்த மாதிரி குக்கரில் போட்டு அது தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, மிளகுத்தூள், கறிவேப்பிலை, கடுகு, பூண்டு, சோம்பு, இஞ்சி. இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இஞ்சி, பூண்டு, சோம்பு மூணுத்தையும் சேர்த்து அரைச்சிருங்க. அரைச்சிட்டு எடுத்துருங்க. இதை மாதிரி இருக்கும் அரைச்சா. இந்த பிறகு இந்த மாதிரி அரைச்சி வச்சுங்க, தண்ணி ஊற்றாமல். தாளிக்குது கடுகு, கறிவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, சோம்பு அரைச்சது. இப்போ வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தூள் சீவிட்டு தண்ணியில் போட்டு இதை மாதிரி நல்லா அலசி எடுத்துகிட்டு பொடிசாக வெங்காயம், பொடிசாக தக்காளி கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து அந்த கறியில் சேர்த்துருங்க. கறியில் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு அலசி தட்டில் எடுத்துச்சு அதையும் சேர்த்துருங்க. மிளகாய்த்தூள், மஞ்சாத்தூள், உப்பு. இது கொஞ்சம் மஞ்சாத்தூள் அதிகமாக சேருங்க. மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றும். கறிக்கு எவ்வளோ வறுக்க போகிறோம் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரெக்டாக வேக வைக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு விசிலு ஃபுல்லாக ஸ்லோ பண்ணுறேங்க. ஒரு விசில் தானே, மொத்தம் 5 இல்லை 6 விசில் விடணும். அப்போ தான் கறி நல்லா வேகும். பார்த்திங்களா, கறி இப்போ எப்படி வெந்துருச்சுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா நான் வச்சுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு 5 விசில் 6 விசிலில் தான் வேகும் கறி. பார்த்திங்களா, நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் நிறையெல்லாம் வைக்காதீங்க, வறுக்கிறது கரெக்டாக வைங்க. குழம்புக்குனா தான் நிறைய வைக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துருங்க. கடுகு பொரிஞ்சோடனே இஞ்சி, பூண்டு, சோம்பு மூணுத்தையும் சேர்த்து அரைச்சோம்னா அதையும் இதில் சேர்த்துருங்க. நல்லா வதக்குங்க. இஞ்சி, பூண்டு நல்லா வதக்குங்க. ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு வதங்கலாம், எல்லாம் அடி பிடிக்கும். பார்த்திங்களா, அப்போ கூட அடி பிடிக்குது. நல்லா சுரண்டிட்டு வதக்குங்கன்னா அடி பிடிக்காது. இப்போ கறிவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு வதக்குங்க. கறிவேப்பிலையும் நல்லா வதக்கியாச்சா? வதக்கியாச்சு பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச கறியும் உருளைக்கிழங்கு எடுத்து இதில் சேர்த்துடலாம். கறியும் உருளைக்கிழங்கும் சேர்க்காதீங்க, அந்த குழம்பை மட்டும் சேர்த்துருங்க. ஏன்னா அதையும் சேர்த்துனீங்கன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப வந்துச்சு கொல கொலன்னு இதை மாதிரி வச்சுக்கோங்க. அந்த குழம்பு கொஞ்சம் சொன்ன பிறகு இதை எடுத்து சேர்த்து கலரி இறக்கிடலாம். அப்போ கறியும் உடையாது, உருளைக்கிழங்கும் உடையாது. பார்த்திங்களா, இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும் தண்ணி. அவ்வளோதான், சுண்டிச்சு. இப்போ எடுத்து சேர்த்தாச்சு. இதை பாருங்கள், இது மாதிரி பொறுமையாக கலருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். அப்போ தான் அந்த காரம்லாம் அதில் சேர்ந்துடும். இப்போ நல்லாயிருக்கும். முதலே ஊற்றினோம்னா ரொம்ப கொலன்னு இருந்திருக்கும். அதனால தான் அந்த தண்ணி சொன்னோன்னே இதை சேர்த்துட்டு இதை மாதிரி கலரி இறக்கிடலாம். பாருங்கள், திக்காயிடுச்சு பாருங்கள். தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ இறக்கிடலாம். இப்போ இதை சாப்பாட்டுக்கு வச்சுன்னு சாப்பிட்லாம். சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இது கறி தொக்கு. நைட்டு சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி வச்சு சாப்பிட்டு பாருங்கண்ணா, நல்லாயிருக்கும் இந்த கறி தொக்கு. அந்த உருளைக்கிழங்கு கறியும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல் தோணுதில். பாருங்கள் எவ்வளோ தொக்கு இருக்குது. நைட்டுக்கு இட்லிக்கு வச்சு சாப்பிடுங்க, தோசைக்கு வச்சு சாப்பிடுங்க, சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ஒரு தடவை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். கறி தொக்கு ஈஸியான முறையில் இது மாதிரி செஞ்சிடலாம். நல்லாவும் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு.